வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்கப் போகும் கதை திரு கௌரிசங்கர் பாண்டியன் அவர்கள் படைப்பில் வெளிவந்த நெடி. கதைக்குள் செல்லலாமா? யாரும் இல்லா சாலைகளில் யாரோ வண்டிகளில் துளியும் வேகம் குறையாமல் உல்லாசமாய் செல்வதை ஓர் ஏக்கமாக பார்த்தபடி நிற்கும் நான் மதியழகி. கரும்போர்வை போர்த்திய இரவின் குடையில் எல்லோரும் உறங்கும் வேளையில் துவங்கும் எங்கள் துப்புரவு பணி. தெருவுக்கு 4 பெண்கள், 4 தெருவுக்கு ஒரு மேற்பார்வையாளர் என கனகச்சிதமாக ஆட்கள் நியமிக்கப்படுவதும், ஒரு ஆள் வரவில்லை என்றாலும் 3 பேராக அதே பணியை செய்து முடிக்க வேண்டியதும் எங்கள் கடமை. எங்களின் துளி ஓய்வும் எங்கள் மேற்பார்வையாளர் நாசி வரை சென்று குடைந்துவிடும். விருக்கென்று வந்து நின்று விடுவார். சிரித்து பேசினால் சலுகைகளும் உண்டு. அது தேவையில்லை என உதரும் பொழுது ஓய்வையும் உதறி நிற்க வேண்டியிருக்கிறது. சாலைகள் முழுதும் தாராளமாய் பரவி கிடக்கும் குப்பைகளை தூர்வாரிக்கொண்டே எங்கள் தினவாழ்வு கதைகளும் புரணி பேசிக்கொண்டே ஓடும் நேரம். எந்த ஒரு சலிப்பும் முகசுளிப்பும் அருவருப்பும் இல்லாமல் பணியை தொடர பெரும்பாலும் இந்த பேச்சும் இதமான பாடல்களும் தான் சாத்தியமாகும். எங்கள் நிலைமை இப்படி என்றால் குப்பை லாரியில் தொங்கியபடி வரும் குமார் அண்ணாவும் ரகுவும் எப்படித்தான் வருகிறார்களோ என்று இருக்கும். வெறும் 10 நிமிடம்தான் எங்களிடம் நிற்கும் அந்த வண்டி. அந்த வாசனை சுவாசத்தை நிறுத்திவிடும் போல் இருக்கும். துளியும் சலனமின்றி கையுறைகள் கொண்டு சுத்தம் செய்கிறார்கள் என வேதனையாக இருக்கும். ஆனாலும் இந்த வேதனை அதிகாலை எல்லாரும் ஒன்றாய் சாப்பிடும் பொழுது உண்டாகும் கலகலப்பு கலந்த சிரிப்பலையில் சிதறிப்போகும். வழக்கமாக வேலை துவங்கியது. இரவு ஒரு 12 மணி இருக்கும். 2 வண்டியில் 4 பேர் வந்தனர். 2 பெண்களும் 2 ஆண்களும் கையில் பார்க்க போட்டோ எடுக்கும் கேமரா போலதான் இருந்தது. வந்தவர்கள் நேராய் என்னிடம் வந்தார்கள். அக்கா அக்கா என்றால் ஒரு பெண். என்ன என்பதை போல பார்த்தேன். அக்காக்கா, நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கவா என கேட்டாள். நானும் சரி என சொல்ல வாயெடுக்க ராஜி அக்கா சட்டுன, வேணாமா, கவனி போங்க, சூப்பர்வைசர் வந்தா பிரச்சனை ஆயிடும், மதி வீணா பிரச்சனை வேணாம் என ஒரே மூச்சில் நிறுத்த மறுக்க முடியாமல் அந்த பெண்ணிடம் முடியாது என்று சொல்லிவிட்டேன். அவர்களும் ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்ய முயற்சித்தார்கள். ஒரு பயனும் இல்லை. வழக்கம் போல குமார் அண்ணாவும் ரகுவும் வண்டியில் வரும் பொழுதே இவர்களை பார்த்து, இன்னா யூடியூப் சேனலா, உன கேமரா தூக்கிட்டு வந்துடுறீங்களே. அவர்கள் முகம் வெகுவாக வாடிப்போய் இருந்தது. குமார் அண்ணன் அவர் பங்கிற்கு வார்த்தையால் இன்னும் கசக்கி வாடி போக வைத்தார். அதில் ஒருவனுக்கு மட்டும் அத்தனை கோபம். போலாம் போலாம் என அவன் உரிமினாலும் மீதி மூவரும் அவனை அமைதிப்படுத்தினர். நானும் மனமில்லாமல் அவர்களிடம் சென்று பொறுமையாக, அந்த காலேஜ் பக்கமா போய் பாருங்க, அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க நினைச்சா கொடுப்பாங்க என சொல்ல, அந்த கோபம் கொண்டவன், நீங்க முடியாதுன்னு சொல்லியாச்சுல, அப்ப விடுங்க, நாங்க பாத்துக்குவோம் என கோபம் குப்பளிக்க வார்த்தைகளை கொட்டிவிட்டான். நானும் நமக்கென என திரும்பிவிட மீதி மூவரும் காலில் விழாத குறையாக கெஞ்சி மன்னிப்பு கோரினர். ஏமா, என்கிட்ட என்னத்துக்கு சாரி கேட்குறீங்க, அதுவும் அந்த புள்ளையாண்டா பேசினதுக்கு என நடக்க ஆரம்பித்து விட்டேன். அக்காக்கா, காசு கொஞ்சம் கூட தரும் ப்ளீஸ் அக்கா என கேட்க நான் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நகர்ந்தேன். ராஜி அக்காவிற்கு அவ்வளவு தூரத்தில் அந்த காசு என்ற வார்த்தை மட்டும் எப்படி காதில் விழுந்தது என்று தெரியவில்லை. எவ்வளோ கொடுப்பீங்க என கேட்க அக்காவை நிறுத்தினேன். நீ வேணான்னு சொல்லிட்டு காசுக்கு பண்ணா அல்பமா நினைக்க மாட்டாங்களாக்கா? அட நீ வேற நாளைக்கு தண்டல் காசை கட்ட என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ அதுக்கு வழி கிடைச்சா சந்தோஷம் மாதிரி தோணுச்சு என்றாள் ராஜி அக்கா. சரி இரு, குமரண்ணா சூப்பர்வைசர் இங்க இருப்பாப்ல, எப்போ இங்க வருவாரு? அவரும் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் விசாரித்து சொன்னார். இன்னைக்கு தலைவனோட கல்யாண நாள் போல, கொஞ்சம் லேட்டா தான் வருவாராம் என்றார். திரும்பி வருவதற்குள் ராஜி அக்கா 500 ரூபாய் சலவைத்தாளோடு பேட்டியை தொடங்கிவிட்டாள். உடன் என்னையும் சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் கேள்விகள் எல்லாமே எங்கள் வறுமை, எங்கள் வேலை, எங்கள் வாழ்வியல் பற்றி யதார்த்தமாக இருந்தது. நாங்களும் எங்கள் வாழ்வின் எந்த ஒரு துயரமான அனுபவத்தை பகிராமல் ஒரு உந்துதல் தரும்படியே பேசினோம். அவர்கள் கடைசியாக நேரடி கேள்வியாக, உங்களுக்கு வருத்தம்னு ஏதாவது இருக்கா என்றால் ஒருத்தி. வருத்தம் இல்லாத ஆட்கள் யார் இருக்கா? எல்லாருக்கும் தான் வருத்தம் இருக்கு, ஆனா அதை மீறி ஒரு சந்தோஷம் இருக்கு, அது போதும் என்றேன். ராஜி அக்கா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுவிட்டாள். பாவம், யதார்த்த உணர்வு கொண்டவள். அவள் சோகத்தை முழுதும் கொட்டிவிட்டாள். அவர்களும் சற்று முகம் சுருங்கி போனார்கள். அந்த கோபக்காரன் கையை பிடித்து அழுதே விட்டான். அவன் போதும் நிறுத்துங்கள் என்று பேட்டி நிறுத்தினான். அவர்கள் மூவரும் மீண்டும் அவனை சமாதானம் செய்தார்கள். ஏனோ அவனுக்கு துளியும் அதற்கு மேல் பேட்டியை தொடர உடன்பாடில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் கேள்வி முழுக்க எங்கள் சோகத்தின் வெளிப்பாட்டை தோண்டும் விதமாகத்தான் இருந்தது. ராஜி அக்கா அடக்க முடியா சோகம் முழுக்க தீர பொங்கி வடிந்து போனாள். ஒரு வழியாக எல்லாம் முடித்து செல்லும் பொழுது எனக்கென ஒரு சலவைத்தாளை அக்காவிடம் கொடுத்து சென்றது தாமதமாக தான் தெரிந்தது. மறுநாள் மதியம் இருக்கும். சூப்பர்வைசர் போன் செய்து ஒரு கோபம் கொண்ட தொனியிலே பேசினார். நானும் என்ன சங்கதி என புரியாமல் நிற்க, அடுத்த அழைப்பு குமார் அண்ணா.
நான் தான் சொன்னேன், கேட்டியா மதி, ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அவரும் தெளிவாக சொல்லவில்லை. ஒரு நிமிடம் அவர் பேச்சை நிறுத்தி, அண்ணே என்ன பிரச்சனை, பிரச்சனை என்னன்னு சொல்லாம நீ பேசினா எனக்கு என்ன புரியும்? குமார் அண்ணா, அப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா? கடவுளே, நேற்று யூடியூப் பேட்டி கொடுத்தீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதில் நீங்கள் சொன்னது முழுசாக வரல, எல்லாம் பாதி பாதியாக வந்திருக்கு. உனக்கு அனுப்புறேன் பாரு. அடுத்த நொடி அந்த குறுஞ்செய்தி வர திறந்தாள். நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுவது போலவும் சோற்றுக்கே வழியில்லாமல் கட்டாயமாக வேலை செய்ய வைக்கப்படுவது போலவும் இருந்தது. என்ன நினைக்க, என்ன சொல்ல, இப்பொழுது என்ன நடக்கும் என்று எதுவும் புரியாமல் இருக்க ஃபோன் அடிப்பது நின்றதாய் தெரியவில்லை. துக்கம் விசாரிப்பது போல் உனக்கு கஷ்டமா கஷ்டமா என்று கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நொறுக்கிக் கொண்டிருந்தனர். வேலைக்கு போவதா வேண்டாமா என்ற சூழல். அப்படியே ஸ்தம்பித்து போனது என் மூளை. துணிந்து வேலைக்கு சென்றேன். எல்லோரும் என்னை மட்டுமே பார்ப்பது போல் தோன்றியது. யதார்த்தமாய் அவர்களுக்குள் பேசிக்கொண்டாலும் என்னை பற்றிதான் பேசிக்கொள்வது போல் ஒரு பின்பம். குமார் அண்ணா, ரகு இருவரும் ஒரு வார்த்தை கூட உதிர்க்கவில்லை. கொஞ்சம் நேரம் போக சூப்பர்வைசர் வந்தவர், என்ன பெரிய ஆளுங்கெல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க, இனிமேல் யூடியூப் சேனல் நிறைய வரும், பேட்டி எடுக்க இந்த வேலை எதுக்கு என குமார் அண்ணாவிடம் ஜாடையாக பேசினார். அவங்க பழிச்சுக்குவாங்க, மற்றவங்க சோத்துல மண்ணள்ளி போட வேணான்னு சொல்லியிருக்குமாரே என கிளம்பினார் சூப்பர்வைசர். அவர் சென்றதும் எல்லாம் சகஜமாகி ராஜியக்கா கையில் இருந்த அந்த காசை என்னிடம் கொடுக்க, என்ன காசு இது என்றேன். நேத்து கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்க மறந்து போயிட்டேன் என்றாள் ராஜியக்கா. அந்த காசை அவளிடமே திருப்பி கொடுத்துவிட்டு வண்டியை நோக்கி நகர்ந்தேன். வண்டியில் இருந்து வரும் அந்த கெட்டுப்போன குப்பையின் வாசம் தாண்டி நான் கைகளில் வாங்கிய அந்த காசின் நெடி என்னை அருவருக்கச் செய்தது. காசை கொண்டு இன்னும் என்னைப் போல எத்தனை பேரை இந்த சமூக வலைதள நெடி மூச்சு திணற வைக்கப் போகிறதோ என நினைத்தபடி மீண்டும் துவங்கியது என் வேலை. மற்றும் என்னங்க, இந்த கதை பிடிச்சிருக்கா? ரொம்ப யதார்த்தமான கதை இல்லை. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.